பிரியாணி பண்ணுறதுக்காக டேபிள் மேலே ஏறி நின்று இப்போ சமைச்சிட்டு இருக்கா. என் சின்ன பொண்ணு பிரியாணி பண்ணுறதுக்காக இப்போ 3 டம்ளர் பிரியாணி அரிசி போட்டுட்ருக்கா. 2வது டம்ளர் போடுறா. 3வது டம்ளர் போட்டு இப்போ தண்ணி ஊற்றி இப்போ 10 நிமிஷம் ஊற வைக்கிறா இந்த அரிசியை. வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்காக மீன் மேக்கரை வேக வச்சு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கா. இப்போ கேரட் பீன்ஸ் கட் பண்ணிகிட்டு இருக்கா. 3 வெங்காயம் 3 தக்காளி இப்போ வெட்டிகிட்டு இருக்கா பிரியாணிக்கு. கொஞ்சமாக புதினா மல்லி, பச்சை மிளகா 3, மிளகு சிறிதளவு சேர்த்து இப்போ மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு குக்கர் வச்சு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கு. மசாலா இதை போட்டு வதக்கணும். இது நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கணும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். புதினா பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கணும். இது கூட கேரட் பீன்ஸ் நறுக்குனது சேர்க்கணும். இது கூட நறுக்குன மீன் மேக்கர் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணணும். சூப்பரா மிக்ஸ் ஆயிடுச்சு. பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். இது கூட சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு கரம் தூள், ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு, நம்மளே தயிர் சேர்த்துக்கணும். இப்போ எல்லா மசாலா காய்கறி எல்லாத்தையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் கலக்கணும். பிரியாணி கிண்டிகிட்டு இருக்கும்போது என் பொண்ணு உள்ளேருந்து ஒரு பீஸ் மீன் மேக்கர் எடுத்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கா. 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ ஊற வச்சிருந்த அரிசி இது கூட சேர்த்துடணும். அவ பாட்டுக்கு மீன் மேக்கர் எடுத்து சாப்பிட்டுட்டே தான் இருக்கா. புதினா மல்லி அப்படியே மேலே போட்டுக்கணும். குக்கரை இப்போ மூடி போட்டு மூடிக்கணும். விசில் போட்டு 2 விசில் வந்த உடனே திறக்கணும். அவ்வளோதானே பிரியாணி ரெடி ஆயிரும். முதல் விசில், 2வது விசில். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். சுட இப்போ பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். பிரியாணி மணக்க நெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். சூப்பராக இருக்கு. வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எம்மி